இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. வணக்கம். செய்தி சுருக்கம். கோவையில் குவியும் தலைவர்கள், பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. கோவை அவிநாசி சாலையில் உள்ள கொடிசியா மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் தேஜ கூட்டணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் மற்றும் மாவட்டத்தின் மற்ற தொகுதிகளில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி ஓட்டு சேகரிக்க உள்ளார். இதற்காக பிரம்மாண்ட மேடை மற்றும் சுமார் 5 லட்சம் பேர் அமரும் வகையில் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதேபோல் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இரவு 7 மணி அளவில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை முன்னிறுத்தி இந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஆதரவு திரட்டுகிறார். இதேபோல் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் நாளை பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இரவு கோவை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவையிலேயே தங்குகிறார். பிரதமர், முதல்வர், உள்துறை அமைச்சர் ஆகியோரின் வருகையை முன்னிட்டு கோவையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. 2600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக கோவையின் பல்வேறு பகுதிகள் சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை விமான நிலைய சாலை மற்றும் அவிநாசி சாலையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இன்று மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை விமான நிலைய பகுதிக்குள் தனியார் வாகனங்கள் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவுக்கு ஆதரவில்லை. மகளிருக்கு அதிகாரம் வழங்க எதிர்க்கட்சிகளுக்கு மனமில்லை. பார்லிமெண்ட், மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் அரசியல் சாசனத்தில் சட்டத்திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டது. அத்துடன் அனைத்து மாநிலங்களிலும் தற்போதுள்ள லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை 50% உயர்த்தி எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தொகுதி மறுவரையறை சட்ட மசோதாவும் முன்மொழியப்பட்டது. அதேபோல் யூனியன் பிரதேசங்கள் சட்டத்திருத்த மசோதா உட்பட மொத்தம் 3 மசோதாக்கள் லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதம் நடந்தது. இதன் மீது பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உட்பட அனைத்து கட்சி எம்பிக்களும் பேசினர். இந்த மசோதாக்கள் முன்மொழியப்பட்ட போதே காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. விவாதத்தின் போதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது உரையில் விளக்கம் அளித்தார். மகளிருக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் சபையில் மகளிருக்கான இடம் அதிகரிக்கும். அவர்களுக்கு தற்போதை விட கூடுதல் அதிகாரம் கிடைக்கும். லோக்சபாவில் மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை தற்போதுள்ள 543 850 உயரும். இதில் 33% பேர் பெண்களாக இருப்பர். தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது. அனைத்து மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு தற்போதுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் இருந்து அப்படியே 50% கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்படும். அந்த வகையில் தமிழகத்திற்கு தற்போதுள்ள 39 எம்பி தொகுதிகள் 59 உயரும் என அமித்ஷா விரிவாக விளக்கினார். அதன்பின் அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்வது தொடர்பான மசோதா மீது ஓட்டெடுப்பு நடந்தது. ஓட்டெடுப்பின் நிறைவில் மசோதாவுக்கு ஆதரவாக 298 எம்பிக்களும் எதிராக 230 எம்பிக்களும் ஓட்டளித்ததாக லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். சபையின் மொத்த உறுப்பினர்களில் 2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்காததால் இந்த மசோதா நிறைவேற்ற முடியாமல் போனதாக ஓம் பிர்லா அறிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்ய முடியாமல் போயுள்ளது. தொகுதி மறுவரையறை மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சட்டத்திருத்த மசோதாக்களும் இதனுடன் தொடர்புடையவையே. எனவே அவையும் கைவிடப்படுவதாக பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்தார். தொடர்ந்து பார்லிமெண்ட் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்படுவதாக ஓம் பிர்லா அறிவித்தார். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு அளிக்காததன் மூலம் 2029 பெண் எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முயன்ற மத்திய பாரதிய ஜனதா அரசின் முயற்சி பலன் அளிக்காமல் போயுள்ளது குறிப்பிடத்தக்கது.
லோக்சபா சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவை ஆதரிக்காத எதிர்க்கட்சிகள் இதை வெற்றியாக அறிவித்து கொண்டாடி வருகின்றனர். மகளிருக்கு உரிமை வழங்க மனமில்லா எதிர்க்கட்சிகள் வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுத்துள்ளனர். எதிர்க்கட்சிகளின் செயலை நாடே கூர்ந்து கவனிக்கிறது. பெண்கள் அவர்களை நிச்சயம் மன்னிக்க மாட்டார்கள் என மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டுள்ளனர். உங்களுக்கு தெரியலனா தங்கையிடம் பாடம் படிங்க. ராகுலை பங்கம் செய்த அமித்ஷா. பார்லிமெண்ட் சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மீதான விவாதம் லோக்சபாவில் நடந்தது. விவாதத்தின் மீது காங்கிரஸைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உரையாற்றினார். நேரடியாக விவாதத்திற்கு வராமல் தொடர்ந்து சுற்றி வளைத்து பேசிக் கொண்டிருந்தார். சிறு வயதில் இருட்டை பார்த்து பயந்தது, பின் தன் கற்பனையே பயத்திற்கு காரணம் என உணர்ந்தது என பல விஷயங்கள் பேசிய அவர் திடீரென பாஜகவை கடுமையாக சாடி பேசினார். தொடர்ந்து மாயாஜாலம், மந்திரவாதி என்ற வார்த்தைகளை பிரயோகித்தார். அவரின் பேச்சுக்கு மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். ராகுல் தொடர்ச்சியாக பார்லிமென்ட்டில் தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை பேசி வருவதாக கிரண் ரிஜிஜு கூறினார். அமைச்சர்களை பார்த்து மாயாஜாலம், மந்திரவாதி போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது என விதிகளில் இருப்பதாக புத்தகத்தை எடுத்து காட்டினார். இதையடுத்து ராகுல் பேசிய வார்த்தைகளை பதிவுகளில் இருந்து நீக்குவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். மசோதாவுக்கு சம்பந்தப்பட்டதை மட்டும் பேசும்படி சபாநாயகர் கூறியும் கேட்காத ராகுல் பாலகோட் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் போன்ற இராணுவ நடவடிக்கைகளை கேலி செய்து பேசினார். 140 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதமரை இழிவுபடுத்தியதுடன் இராணுவ வீரர்களின் வீரம், தியாகத்தை கொச்சைப்படுத்திவிட்டதாக ராகுல் மீது பாஜக எம்பிக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து விவாதத்தின் மீது உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராகுலின் பேச்சுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எப்படி நடக்க வேண்டுமோ ராகுல் அப்படி நடந்து கொள்ளவில்லை. எதிர்க்கட்சி வரிசையில் உள்ளவர்களை வழிநடத்த வேண்டியவரை இப்படி பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார். அவர்களின் கட்சியிலேயே பல புதிய எம்பிக்கள் சபைக்கு வந்துள்ளனர். அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் தான் வழிகாட்ட வேண்டும். அதை விடுத்து பார்லிமென்ட்டில் தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார். பார்லிமென்ட் நடக்கும் காலங்களில் வெளிநாடுகளுக்கு செல்வது, பார்லி வளாகத்தில் டீ, பக்கோடா சாப்பிடுவது போன்ற செயல்களில் ராகுல் தொடர்ந்து ஈடுபடுகிறார். காங்கிரஸ் கட்சியிலேயே பல மூத்த உறுப்பினர்கள் உள்ளனர். சபையில் எப்படி நடக்க வேண்டும் என ராகுல் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவரது தங்கையும் எம்பியாக இங்குதான் உள்ளார். வேண்டுமென்றால் சபை நடவடிக்கைகள், நாகரிகம் குறித்து அவரிடம் கூட ராகுல் பாடம் படிக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக எம்பியாக உள்ள ராகுல் லோக்சபாவில் எதிர்க்கட்சி தலைவராகவும் உள்ளார். பார்லிமென்ட்டில் அநாகரிகமாக பேசுவதுடன் முதல் முறை எம்பியாகி லோக்சபாவுக்கு வந்துள்ள தங்கை பிரியங்காவிடம் பாடம் கற்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டதாக பாஜக எம்பிக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். கைகோர்க்காத ஸ்டாலின், ராகுல் என்ன ஆச்சு? தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று தமிழகம் வரும் ராகுல் சென்னையை அடுத்த பொன்னேரி, சோளிங்கர், துறையூரில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். முதல்வர் ஸ்டாலினுடன் இணைந்து ஒரே மேடையில் ராகுல் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: ஹோசூரில் நாளை நடக்கும் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினுடன் இணைந்து காங்கிரஸ் தலைவர் கார்கே பிரச்சாரம் செய்கிறார். ராகுலும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் பேசும் திட்டமில்லை. ஆட்சியில் பங்கு இல்லை என ஸ்டாலின் தெரிவித்ததால் அவருடன் இணைந்து பிரச்சாரம் செய்ய ராகுல் விரும்பவில்லை. ராகுலின் இந்த முடிவு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வருத்தத்தை அளித்துள்ளது. திமுகவினரை நம்பியே காங்கிரஸ் வேட்பாளர்கள் உள்ளனர். காங்கிரஸ் தொகுதிகளுக்கான தேர்தல் செலவை திமுக தான் ஏற்றுள்ளது. ஆனால் ராகுல் மீதான அதிருப்தியால் பாரபட்சம் காட்டப்பட்டால் காங்கிரசார் கரையேறுவது கடினம். முதல்வர் ஸ்டாலினுடன் பிரச்சாரம் இல்லை என்றதும் ராகுல் கூட்டத்திற்கு திமுகவினர் செல்ல வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. அதேபோல ஓட்டு போட வேண்டாம் என்றும் கூறிவிட்டால் என்னாவது என அவர் கூறினார். இதற்கிடையில் காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினரும் முன்னாள் பொதுச் செயலாளருமான தாம்பரம் நாராயணன் வெளியிட்ட ஆடியோ பதிவில், காங்கிரஸ் போட்டியிடும் 3 தொகுதிகளில் மட்டும் ராகுல் பிரச்சாரம் செய்தால் அந்த 3 தொகுதிகளில் தோல்வியடைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை திமுகவினர் எடுப்பரா, எடுக்க மாட்டார்களா? தவிகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்க வேண்டும். இப்போது போல 2 கட்டான அரசியலை காங்கிரஸ் செய்யக்கூடாது என கூறியுள்ளார். ராகுல் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்கிறார், முதல்வர் ஸ்டாலின் ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்கிறார். இருவரும் ஒன்றாக பிரச்சாரம் செய்ய நேரமில்லை. ஏற்கனவே அவர்களின் பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதால் அதற்கான நேரம் இல்லை. அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு கேட்கிறோம், எங்களுக்கு அவர்கள் ஓட்டு கேட்கின்றனர்.
எல்லாம் ஒன்றுதான் என திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி கூறியுள்ளார். 2 தொகுதியில் விஜய்க்கு பின்னடைவு, சர்வே முடிவால் ஷாக். விஜய் போட்டியிடும் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய கட்சியினர் வராததால் நூதன ஆஃபர் வழங்கியுள்ளனர். இது தொடர்பாக தாவேக மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது: தாவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இவ்விரு தொகுதிகளும் நகர்பகுதிகள் என்பதால் சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்தாலே போதும் என விஜய் கருதினார். அங்கு விஜய் பிரச்சாரத்தை முடித்துவிட்டார். வெற்றி உறுதி என்ற நினைப்பில் கட்சி நிர்வாகிகள் காலை மாலையில் மட்டும் கொஞ்ச நேரம் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் விஜய்க்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக சர்வே முடிவுகள் வந்திருக்கின்றன. இதையறிந்த தலைமை பெரம்பூர் தொகுதி மாவட்ட செயலர் சிவா, திருச்சி கிழக்கு தொகுதி பொறுப்பாளர் கரிகாலன் இருவரையும் எச்சரித்துள்ளது. தலைவர் தொகுதி என்பதால் வெற்றி எளிதல்ல. குறைந்தது 1,00,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். தினமும் 10 மணி நேரம் 200 பேராவது பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் பிரச்சாரத்தில் தினமும் 50 பேர் கூட வருவதில்லை. கட்சி நிர்வாகிகளிடம் பிரச்சாரம் செய்யும் நபர்களை தேர்தலுக்கு பிறகு விஜயிடம் அழைத்து சென்று போட்டோ எடுக்க வைக்கிறேன் என தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவித்துள்ளனர். ஆனாலும் பிரச்சாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது என்றார். டில்லி அரசியலில் சபரீசன் என்ட்ரி, ஸ்டாலின் தூக்கிவிடும் பின்னணி, உடன்பிறப்புகளே எதிர்பாராத ட்விஸ்ட். முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் அரசியல் வியூகங்களை வகுக்கும் நிறுவனம் உள்ளிட்ட தொழில்களை செய்து வருகிறார். தேர்தல் காலங்களில் கூட்டணி பேச்சு, திமுக வேட்பாளர் தேர்வு, முதல்வர் பிரச்சார பயணம், செலவு விவரங்களை சபரீசன் தான் கவனித்து வருகிறார். இதற்காக தேர்தல் நேரங்களில் திமுக கூட்டணி பலவீனமாக உள்ள தொகுதிகளுக்கு நேரில் சென்று கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். இந்த சட்டசபை தேர்தலில் அவரது செயல்பாடு மொத்தமாக மாறிவிட்டது. முந்தைய தேர்தல்களில் அவரது பயணம் ரகசியமாக வைக்கப்பட்டது. அவருடன் யாரையும் போட்டோ, வீடியோ எடுக்க அனுமதித்ததில்லை. ஆனால் இப்போது வெளிப்படையாகவே மாவட்டம் வாரியாக தேர்தல் பணிகளுக்காக சபரீசன் சுற்றுப்பயணம் செல்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகிறார். தேர்தல் தொடர்பான சிக்கல்களை கேட்டறிந்து அதை உடனுக்குடன் தீர்த்து வைப்பதில் கவனம் செலுத்துகிறார். வேட்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் புகைப்படமும் எடுத்துக் கொள்கிறார். சபரீசனுக்கு கட்சியில் முக்கியத்துவம் உள்ளதை காட்ட வேண்டும், தேர்தலில் அவரது பங்களிப்பு உள்ளதை மற்ற நிர்வாகிகளுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்யப்படுகிறது. மேலும் அவரை டில்லி அரசியலுக்கு அனுப்பி வைக்க முதல்வர் ஸ்டாலின் விரும்புகிறார். இதன் ஒரு பகுதியாக சபரீசனை ராஜ்யசபா எம்பியாக்கி டில்லிக்கு அனுப்பும் ஆலோசனைகளும் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. தேர்தல் பணி செய்து வெற்றிக்கு உழைத்ததால் சபரீசனுக்கு பதவி தேடி வந்தது என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் கூறின.